புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம மதிப்புக்குரிய மஞ்சப்பொடி மாமா சாட்டை மாமா பையா அவர்கள் அண்ணன் நம்ம மரியாதைக்குரிய அண்ணன் சீமாரை அதாவது இகழ்வது போல் புகழ்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி இகழ்வது போல் நம்ம அண்ணனை மஞ்சப்பொடி மாமா பெயர் சாட்டை எப்படி புகழ்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம். நீங்கள் தொடர்ச்சியாக நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வாரிய உங்கள் அனைவருக்கும் நான் அந்த பொங்கல் திருநாளில் நன்னாளில் நம்ம வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நம்ம நாம் தமிழர் தம்பிகளுக்கும் மிக்க கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரவங்க நாம் தமிழர் தம்பிகள் தான், அவங்களுக்கு மிகுந்த கடமைப்பட்டிருக்கேன். மற்றபடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பவங்க பெரும்பாலானவர்கள் பொதுமக்கள் தான். கருத்தியலாக நம்ம கருத்து பிடிச்சிருக்குங்கிற மாதிரியான எண்ணத்தில் பயந்திருக்கிற பொதுமக்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது புரியுது. நம்மளுக்கு அனைவரும் ஆதரவு தாங்கன்னு தான் கேட்போமே தவிர தனிப்பட்ட எந்த கட்சியும் ஆதரவு வேணும் அப்படின்னு நம்ம கேட்கல. அனைவரும் ஆதரவு பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும். அரசியல் ரீதியாக நமக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும்ல. நான் கதறுறேன் அப்படின்னா இப்போ நாம் தமிழருக்கு எதிராகவே நான் பேசி வருகிறேன் என்றாலும் அவர்களுடைய அந்த நெறி தவறிய வழிமுறைகளை நான் சுட்டி காட்டுகிறேன் என்று பொருள். அதை நீக்கி கொண்டால் அவர்கள் செம்மைப்படலாம் என்று கூட நீங்கள் பொருள் எடுத்து நமக்கு ஆதரவு அளிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு கட்சிக்கு சாதகமாக பேசுகிறான் என்ற முறையில் கூட நீங்கள் ஆதரவு அளிக்கலாம். அந்த மாதிரி ஆதரவுகளை நல்குவீர்கள், எல்லா தரப்பிலிருந்தும் ஆதரவுகள் நல்குவீர்கள் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். சிலர் ஆதரவு மட்டும்தான் கேட்பாங்க. நான் மொத்த தளத்திலிருந்தும் நீங்கள் ஆதரவு கொடுங்க, உங்களால் எவ்வளவு திட்ட முடியுமோ திட்டிக்கிடுங்க, எவ்வளவு ஆதரவு தெரிவிக்க முடியுமோ தெரிவிச்சுக்கிடுங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி ஒரு ஊக்கம் கொடுத்தால் தானே, ஆக்கம் கொடுத்தால் தானே எல்லாவற்றையும் பற்றி பேச முடியும். இந்த வகையில் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டி இருக்கிறது. இப்போ நம்ம என்ன பேச போகிறோம்னா, நம்மளை பற்றி நம்ம நிறையா பேசிட்டு கூடாதுல்ல. இகழ்வது போல் சீமானை புகழ்ந்திருக்கிறார் நம்ம சாட்டை துரைமுருகன். அது என்ன அப்படின்ட்டு இந்த வீடியோவிலேயே பார்த்துக்கிடுங்க. பேசுவாங்க 10 பேரை ஏமாத்தினாரு, 10 பேரை சீமா அவர் ஏமாத்திருக்காரு. அவன் எதை பத்தி கேட்டாலும் பேசுவாங்க. ஹிட்லரை பத்தி கேட்டா பேசுவான், முசோலினியை பத்தி. முசோலினியை பொறுத்தளவுல அவரை பாத்தீங்கன்னா அவர் என்னுடைய நீண்ட கால நண்பரு. அவர் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அவருக்கு காலில் ஒரு புண்ணு இருந்துச்சு, அப்பதான் நான் கொண்டு போய் உனக்கு மருந்து வாங்கி கொடுத்தம்மா. ஹிட்லரை பத்தி பேசினா பேசுவான். கேப்டன் முல்லர் என்னப்போ இவர் கிளாஸ்மேட் மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். பொன்பரப்பி தமிழரசை பத்தி கேட்டா அவருக்கு பொன்பரப்பி தமிழரசு நான் தான் மோர் வாங்கி கொடுத்தம்மா. இங்கிட்ட பாத்தீங்கன்னா வீரப்பனாரை பத்தி பேசினா வீரப்பனை பத்தி காட்டுக்குள்ள போகும்போது அவருக்கு அட்டைப்பூச்சி கிடைச்சிருச்சு, அப்ப நான் தான் ஆயின்மெண்ட் வாங்கி கொடுத்தம்மா. காமராஜரை பத்தி பேசினா காமராஜர் வீட்டுக்கு ஏத்து விடுதான் என் விழுமா. முத்துராமலிங்கரை பத்தி பேசினா அதை பத்தி பேசுவான். யாரை பத்தி கேட்டாலும் 1 மணி நேரம் சளைக்காம பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் பிரச்சனை. ஆனா பேசுறது அத்தனையும் போய் பாத்துக்கிட்டீங்களா. அதாவது சீமான் அவர்கள் நான் ஆமைக்கரியை அவித்து போட்டார் நம்ம மேதகு பிரபாகரன் அவர்கள். பின்னாடியே நான் எதை ருசித்து பார்க்கிறேன், ஆமையினுடைய வாலை ருசித்து பார்க்கிறேனா, இல்லை அதனுடைய காலை ருசித்து பார்க்கிறேனா, இல்லைன்னா அதனுடைய கண்ணை ருசித்து பார்க்கிறேனா, இல்லை அந்த கறிக்கு போட்டிருக்க வெங்காயத்தில் தோல் ஒன்று உரிந்து வருகிறதே. வெங்காயம் இந்த இடத்துல கட்டாயம் பயன்படுத்தணும்ல, பயன்படுத்தலைன்னா கறி ருசிக்காதுல்ல. அந்த தோல் ஒன்று உரிந்து கிடக்கிறதே, அது என்ன ஏது என்று நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறேனா, பெரியார் சொன்ன வெங்காயம் இதுதானா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறேனா அப்படிங்கிறதையெல்லாம் பின்னாடி நின்று ஒருவர் குறிப்பெடுத்து கொண்டு இருந்தார். புலிகளில் ஒருவர். அவருக்கு இந்த ஈழப்போரின் உச்சத்தில் அவருக்கு நான் சாப்பிடுவதை குறிப்பெடுப்பது தான் அவருடைய பிரதான கடமை. நாங்கள் இந்த அளவில் பலமாக சாப்பிட்டோம். புலிகள் களத்தில் நின்றவர்கள்லாம் உலர்ந்து போயிருக்கிற ரொட்டி பண்டங்களை தான் அவங்க ஒரு 4-5 நாள் ஆனாலும் அதில் எங்கேயா ஓரத்தில் எறும்பு ஏறியிருந்தா கூட அதை அப்படின்னா
வேக வேகமாக ஊதிட்டு சரி கூட 4 எறும்பு கடிபட்டாலும் பரவாயில்லன்னு அப்படி தின்னுக்கிட்டு போரிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்குன்னு தனிக்கவனமாக இதையெல்லாம் விடுதலை புலிகள் எனக்குன்னு செஞ்சு தந்தாங்க. அதே டயத்தில் தான் அரிசி கப்பலில் வெளிநாட்டிலேருந்து வந்த அரிசி ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். அரிசி கப்பலை மடக்கியாச்சு. விடுதலை புலிகள் ஒருபோதும் எந்த வேலைகளை செய்ய மாட்டாங்க, கடற்கொள்ளையில் ஈடுபடவே மாட்டார்கள். அதில் நான் உறுதியாக இருக்கேன். அண்ணன் சீமான் விடுதலை புலிகள் கடற்கொள்ளையில் ஈடுபட்டார் அப்படின்னு தான் அந்த அரிசி கப்பலை மடக்கி நாங்கள் அரிசி கப்பலில் ஏற்க 74 வைத்து சுட்டு விளையாண்டோம் அப்படின்னு சொன்னார். சுட்டு பயிற்சி எடுத்தோம்னார், விளையாண்டோம்னு சொன்னார்ன்னு நான் சொன்னேன்னா அது அந்த அவசரத்தில் வருகிற வார்த்தை என்று பொருள் கொள்ளுங்கள். ஆனால் பயிற்சி எடுத்தேன் அப்படின்னு யார், நம்ம அண்ணன் சீமான் சொன்னார். நான் சீமானை எந்த வகையிலும் மரியாதை குறைவாக பேசலை. ஈழ உறவுகள் இந்த பொங்கல் நேரத்தில் என்னை கோவிக்க வேண்டாம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஈழ உறவுகள் இல்லை, ஈழ உறவுகள் என் மீது ஒருபோதும் கோவித்து கொள்ள மாட்டார்கள். நம்ம தம்பிமார்கள் கோவிக்க வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். அண்ணன் அந்த 74 AK-74 வச்சு சுட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டாரு. அது எவ்வளோ இருக்கும், அந்த அந்த புல்லட் இருக்குல்ல 74 உள்ள புல்லட் அரிசியை விட பூடுசாக தான் இருக்கும் பார்த்துக்கிடுங்க. ஆமாம், அதனுடைய குறிப்புகள் எல்லாம் நான் ஏற்கனவே எடுத்து வைத்திருக்கிறேன். அதை பற்றிலாம் நம்ம விரிவாக பேசண்டாம். அப்படி தேவையானவர்களுக்கு நம்ம விரிவாக பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம விரிவாக பேச வேண்டியதில்லை. அந்த மாதிரியான இதை வைத்துலாம் இவர் சுட்டு விளையாண்டாருன்னா இவருடைய குறி அந்த அரிசி கப்பலில் அந்த அரிசி மூட்டையில் எந்த இடத்தில் துளைத்து, அதாவது பின்பக்கமாக சுட்டாச்சின்னு வச்சுக்கிடுவோமே, எல்லாம் நெஞ்சில் சுட்டாச்சின்னு வச்சுக்கிடுங்களேன், உள்ளே ஏறின பிறகுதான் அப்படி வெடித்து செதறுமா. அந்த தோட்டாவினுடைய இது அப்படித்தான் அப்படின்னாரு. உள்ளே ஏறின பிறகு, அதனால தொலைச்சிக்கிட்டு அந்த பக்கமாக போகிறதுங்கிறது மாதிரி இல்லை, உள்ளே ஏறின பிறகு வெடித்து செதறும் அப்படிம்பாரு. அப்போ எந்த மூட்டையை சுட்டார் என்றால் வெடித்து செதறி இருக்கும். அப்போ இவருடைய குறி, நான் கேட்குறதுல நீங்கள் தப்பாக நினைப்பா, இவருடைய குறி எந்த மூட்டையில் இருந்தது? அதாவது கிழக்கிருந்து வார வரிசையில் 10வது வரிசையா 11வது வரிசையா, கீழிருந்து மேலவாக்க அடுக்கி வைத்திருக்க மூடையில் 40வது மூடையா 70வது மூடையா, எந்த மூடையில் இவர் குறி வைத்தார்? அது உள்ளே தோட்டா பாஞ்ச பிறகு வெடித்து நம்ம வெடித்து செதறும் போது ஒரே ஒரு மூடை மட்டும் வெடித்து செதறது இல்லைல்ல, அது இருக்கிற அரிசி மூட்டைகள் அத்தனையும் வெடித்து செதறும்ல. அத்தனைன்னா ஓரளவு ஒரு பெரிய பரப்புல ஒரு 10-20 மூட்டை 30-40 மூட்டைகள் வெடித்து செதறும்ல. அப்போ எந்த மூட்டையில் பாய்ந்தது? அப்போ நம்ம அதுக்கு பிறகு 2வது இப்படி நேரே கோடு வரைஞ்சி அளவு எடுத்து, அப்போ இந்த மூட்டையில் பாய்ந்திருந்தால்தான் இத்தனை மூடை அரிசிகள் வெடித்து செதறி இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு குறிப்பு எடுத்துக்கலாமா? இல்லை அதுதான் சரின்னு எடுத்துக்கலாமா? இல்லை பக்கத்தில் இருந்த அரிசி மூட்டைகளில் அந்த சாக்கு வலுவிழந்து இருந்ததுனால கொஞ்சம் அங்கே தள்ளியே பட்ட தோட்டாவுடைய இது இங்கே வர பேத்திருந்ததுன்னா நம்ம அப்போ ரவுண்டு போட்டு குறிப்பு எடுத்து இந்த இந்த நேருக்கு உள்ள மூடையில் தான் அந்த தோட்டா பாஞ்சிருக்கும், அவர் அவளை குறியாக சுட்டுட்டாரு அப்படின்னுட்டு எப்படி நம்ம கருத்து எடுத்துக்கிட முடியும்? இது சாதாரணமாக நான் எதற்காக முடிந்து போன ஒன்றை இவன் பேசுகிறான். முடிந்து விட்ட முந்தைய நிமிடங்களுக்காக முக்கியிலிருந்து முணங்காதே, அவை காய்ந்து வந்த காவலைகள் மழை வரும் குடிசை இல்லையே நனைந்துடுமே என நடுங்காதே, மழை வரும் கெடுவுக்குள் கிடுகு பின்னி குடிசை போடு, அலைந்து திரிந்து பேசி தொலைக்காதே, வேலை செய்து மேலே வா அப்படின்னு சொல்லலாம். இதே உலகம் உன் கையில் அப்படின்னு சொல்லிக்கிடுவோம்னு வச்சுக்கிடுங்களேன். நம்ம அண்ணன் அந்த முடிந்து விட்ட விஷயங்களைத்தான் இவர் பேசுகிறார் திரும்ப திரும்ப. அதை ஒரு பெருமையாக பேசுகிறார். முடிந்து விட்ட விஷயத்திலும் அது உண்மையான விஷயங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. அந்த மாதிரியான உண்மையான விஷயங்களை நம்ம அண்ணன் சீமாறு பேசுகிறாரா? இந்த அரிசி மூட்டை விவகாரத்தை நான் உங்களுக்கு இதுக்கு தான் சொல்றேன். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அண்ணன் சீமாறு பேசுகிறாரா? இது எத்தனை பெரிய பொய்களை பேசுகிறார். அதாவது விடுதலை புலிகள் தலைவர் மேதகு பிரபாகரனோடு நெருக்கத்தில் இருந்தேன் அப்படின்னு
பொய் பரப்புவதற்காக பொய் பரப்பி உங்களுடைய மனதில் இடம் பிடித்து விட்டார். ஈழச்சோம்பிகளுடைய மனதில் இடம் பிடித்து ஈழச்சோம்பிகளுடைய பெரும் அளவில் காசு பறித்து விட்டார். அதனால் அவர் வளப்படுத்தி கொண்டார். காக்கைக்கு நெய்ச்சோறு போடுகிறார். அந்த அளவில் வளம் கொண்டவராக மாறிவிட்டார். திருச்செந்தூர் முருகனுக்கு 25 லட்சம் ரூபாய் செலவில் வேல் சாத்தும் அளவிற்கு அண்ணன் வளர்ந்து விட்டார். வெறும் 4 படங்களை மட்டுமே ஓட்டி அதில் ஒரு படமும் கதைக்காவலங்களா வீர நடையெல்லாம் வந்து எங்கே போய் சேர்ந்துட்டுன்னா தெற்க போய் சேர்ந்துட்டுமாங்க. எங்கள் ஊர்காட்டில் தெற்க போய் சேர்ந்துட்டுனா அதனுடைய இது வந்து சுடுகாட்டுக்கு போயிட்டு சேர்ந்துட்டுங்கிற மாதிரியானது. அதாவது படத்தினுடைய தோல்வியை நான் சொல்கிறேன். படத்தில் இயங்கியவர்களை பற்றி நான் எதுவுமே அந்த மாதிரியான பேச்சு வழக்கத்திற்கு நான் வருவதில்லை. அந்த மாதிரி நான் யாரையுமே நினைப்பதில்லை. எல்லோரும் இருக்க வேண்டும், நலமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களோடு கருத்தியலாக நம்ம போரிடுவது முறையாகும். மற்றவை சிந்தனை என்பது முறையற்ற செயலாகும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். நான் அந்த வகையில் பெரியார் வழி வந்தவன் என்பதை நான் உங்களிடம் இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்வதில், அதுவும் இந்த பொங்கல் தருணத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன். நம்ம தமிழ் உறவுகள், நீங்கள் வந்து அண்ணனுடைய பொய்களில் அடுக்கடுக்கான பொய்களில் எத்தனை பொய்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சாட்டைத்துறை முருகன் வந்து அவருடைய வீடியோவில் சொல்லியிருக்காரு. யாரையோ சொல்வது போல் என்றாலும் நமது அண்ணனைத்தான் நேரடியாக சுட்டுகிறது. அப்போ அவர் மனதில் வஞ்சகம் இருந்ததா, இல்லை வன்மம் இருந்ததா, இல்லை அண்ணனை அநாகரிகப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், அண்ணனை ஈட்டியை வச்சு குத்தணும், அல்லனா அண்ணனுக்கு வந்து அதாவது ஒரு அரசனை வந்து உன்னுடைய இது நிறை குறை இருக்குன்னு சுட்டி காட்டணும்ல, அந்த மாதிரியான முறையில் அண்ணனை நம்ம சாட்டை மாமா பைய மஞ்சப்பொடி பைய சுட்டி காட்டுகிறாரா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அந்த அளவில் அவர் பேசியிருக்கிறார். அண்ணன் பேசுவது எல்லா இடத்திலும் இப்போ பாருங்க, எல்லாமே நான் சின்ன உதாரணமாக தான் பேசுது. என்ன பெரிய கருத்து வச்சு பேசிட்டானான்னு நினைக்கக்கூடாது. இதில் தான் பெரிய கருத்து உள்ளது அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அரிசி மூட்டையில் ஒரு ஓட்டை விழக்கூடிய அளவில் ஒரு சுட்டாருன்னா அந்த அரிசிகள் போல் மொத்தமாக சதை போகும். விடுதலை புலிகள் ஒருபோதும் கடற்கொள்ளையிலோ ராப்பரியிலோ ஈடுபட்டவர்கள் அல்ல. அவர்கள் சூறையாடுவது என்றால் இராணுவ முகாம்களில் நேரடியாக சண்டையிட்டு அங்கு உள்ள ஆயுதங்களை கைப்பற்றுவார்கள். அவர்களிடத்தில் ஒருபோதும் தானியங்களையோ அல்லது அவர்களுடைய பணங்களையோ கைப்பற்றியது இல்லவே இல்லை. விடுதலை புலிகள் இயக்கத்தினருக்கு குறைந்தபட்சமாக சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டு அவர்கள் சம்பளம் கொடுக்கப்பட்டதை அன்றி எந்த ஒரு காரியத்திலும் எவரிடமும் தனிப்பட்ட முறையில் அவர்கள் களவாடுவதற்கு முயற்சித்தது கிடையாது. அதை அறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடியும். தமிழ் சமூகம் அதை ஏற்காது அந்த மாதிரியான ஒரு பேச்சை. அப்போ அண்ணன் இத்தனை அளவில் பெரிய பொய் சொல்லியிருக்கிறார். பொய் இல்லை, அண்ணன் ஈழ விடுதலை இயக்கத்தையே, விடுதலை புலிகள் இயக்கத்தை தரைமட்டமாக மொத்தமாக குழி தோண்டி புதைக்கும் விதமாக அவர்களுடைய புகழுக்கு மாண்புக்கு குழி தோண்டி புதைக்கும் விதமாகத்தான் அண்ணன் சீமாருடைய அந்த உரையாடல்கள், அந்த நகைச்சுவை பேச்சுகள், அவர் அங்கங்க பரப்பிய அந்த நீண்ட நெடும் உரைகள் எல்லாம் அதைத்தான் செய்தது. இந்த இடத்துல நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் இது முக்கியமான நாள், தமிழர் திருநாள். அதனால இந்த நேரத்தில் நம்ம சாட்டை மாமாப்பா என்ன சொல்லியிருக்கிறார் அண்ணனை பற்றி அப்படிங்கிறதையும் சொல்லி நான் இந்த இடத்துல அதையும் பதிவு செய்ய வேண்டியிருக்கு. அதாவது கடற்கொள்ளையில் ஈடுபட்டார்கள் என்பது அண்ணனுடைய அதாவது பெருமிதமான பேச்சாக, ஆனால் உண்மையில் பெரும் குற்றச்சாட்டு, ஆனால் பொய்யான குற்றச்சாட்டு. இந்த மாதிரியான வேலையை ஒருபோதும் செய்ததில்லை விடுதலை புலிகள். மேதகு பிரபாகரன் அவர்கள் தலைமையிலான விடுதலை புலிகள், தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் அதை செய்ததில்லை. ஆனால் அண்ணன் பேசியது எத்தனை பெரிய பொய் மாய்மாலம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதைத்தான் வேறு விதமாக முசோலின் கூட நான் அவர் காலில் ஒரு புண்ணு இருந்தது, அதில் அதெல்லாம் ஒரு முள் குத்திச்சது, நான் தான் ஊக்க வச்சு அப்படி தென்னி, ஊக்க வச்சு இல்லை, இந்த கத்தாழை முள் இருக்குல்ல, நம்ம அரிசி கத்தாழை முள், அதில் ஒடிச்சு வந்து அதை வச்சு தான் நான் அவருக்கு அந்த காட்டுக்குள்ளே கிடந்து இப்படி தென்னி பிறக்கி எடுத்தேன். நான் அத்தனை அளவில்
அழகாக நான் எல்லாமே நான் அந்த தலைகளோடு பேசி பழகி இருந்தேன் அப்படின்னு நம்ம அண்ணன் அத்தனை பெரிய பொய்களை சொல்லுவார், ஒருபோதும் உண்மையை சொல்ல மாட்டார் என்று நம்ம சாட்டை துரைமுருகன் மாமா பெயர் அண்ணன் சீமாரை, பொய்யர் சீமாரை பொலன்னு பொழந்து கட்டியிருக்கிறார் அப்படிங்கிறத பணிவுடன் இந்த இடத்துல சொல்லிக்கிறது. நீங்கள் எல்லாருமே இது இது எந்த அளவில் உண்மை, இதில் கருத்தாளமே ஒன்றுமே இல்லையே அப்படின்னு கருத்து ஒரு ஒரு இந்த விடயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப சீர்தூக்கி பாருங்கள். அப்போது தெரியும் அண்ணனுடைய மாய்மாலம், பொய், கயமை, களவாளித்தனம், அந்த கசவாய்த்தனம், அந்த ஆள் மாறாட்டத்தனம், பிறகு இந்த ஆட்கொல்லித்தனம், அது மட்டும் இல்லை பிணந்தினித்தனம் மற்றும் அந்த அதாவது அதனுடைய இது வந்து வார்த்தைகள் இருக்குது, அதை சொல்லலாம்னு நினைக்கேன். அது அடுத்த வீடியோவில் சொல்லுது. இன்றைக்கே நிறைய வீடியோக்கள் நாம் தமிழர் தம்பிகளை பற்றித்தான் இறக்கப் போகிறேன். ஆக